கிருஷ்ணா சிற்றஞ்சிறுகாலே, காலைனா மார்னிங், சிறுகாலைனா எர்லி மார்னிங், சிற்றஞ்சிறுகாலைனா வெரி எர்லி மார்னிங்னு அர்த்தம். ஏன்னா எர்லி மார்னிங் வந்தா கூட உன்னை சேவிக்க முடியுமோ முடியாதோன்ட்டு தான் சிற்றம் சிறுகாலே, வெகு சீக்கிரமாகவே கிளம்பி அந்த சின்ன சின்ன காலையிலே சின்ன சின்ன பெண்களாகிய நாங்கள் மனசுல சின்ன சின்ன ஆசையோடு உன்னிடம் வந்தோம். அது எதை குறித்த ஆசை தெரியுமா? சிற்றஞ்சிறுகாலே வந்து உன்னை சேவித்து, காலை எழுந்ததும் சூரிய நமஸ்காரம் பண்ணணும்பா, எங்களுக்கு பகல் கண்டேன் நாரணனை கண்டேன்னு நீதான் எங்களுக்கு சூரியன், உன்னை வந்து சேவித்து வணங்கி உன் பொற்றாமரை அடியே தங்கத்தாமரை போன்ற உன்னுடைய திருவடியை நாங்கள் வணங்கினோம். போற்றும் பொருள் கேளாய். இதை எதுக்காக போற்றி வந்தோம் தெரியுமா? இந்த பறைக்காக கிடையாது. பெற்றம்மை துண்ணும் குலத்தில் பிறந்து நீ பெற்றம் என்று சொல்லக்கூடிய இந்த ஆடு மாடுகளை மேய்த்து அந்த பசுமாடுகள் உண்ட பின் தாங்கள் உண்ணக்கூடிய ஆயர் குலத்தில் நீ வந்து பிறந்தாயே. எதற்காக? நீ குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது, நீ எங்களை குற்றேவல்ல ஈடுபடுத்தணும். குற்றேவல் அப்படின்னா குரு பிளஸ் ஏவல், சின்ன சின்ன கைங்கரியங்கள் அத்தனை அந்தரங்க தொண்டாக நாங்கள் செய்ய வேண்டும். இதைத்தான் பிரார்த்தித்து வந்தோம். அப்போ பறை பறைன்னு ஆரம்பத்திலேருந்து சொல்லி வந்ததெல்லாம் என்ன? இந்த குற்றேவல் தான் அந்த பறை. பகவானுக்கு நாம கைங்கரியம் பண்ணணும். அதுதான் இந்த ஜீவாத்மாவினுடைய இயல்பான சொரூபம். வேதத்தால் கூட புரிந்து கொள்ள முடியாத ஒன்ன நாங்க புரிஞ்சுட்டு கைங்கரியம் கொடுன்னு கேட்டுட்டோம். ஆனா உனக்கு நாங்க என்ன வேண்டி வந்தோம்? அந்த கோடு வேட புரிஞ்சுக்க தெரியாம இந்த முரசை கொண்டு வந்து வச்சிருக்க. இது இல்ல, இற்றை பறை கொள்வான் அன்று, இதோ இந்த பறையை பெறுவதற்காக நாங்கள் வரவில்லை. நாங்கள் கேட்டது குற்றேவல். அதையும் எங்களை கொள்ளாமல் போகாது. நீ குற்றேவல் கொள்ளாமல் இருக்கக்கூடாதுண்டா. இது ஆண்டாள் பகவானுக்கு இடும் கட்டளை. மனைவி கணவனுக்கு கட்டளை இடுவது போல என்ன கொடுக்கணும்னா, எற்றைக்கும் ஏழேழ் பிறவிக்கும், எற்றைக்கும் எல்லா காலத்திலும் உனக்கு நாங்கள் தொண்டு செய்யணும். வைகுண்டத்திலும் இருந்து உனக்கு தொண்டு செய்யணும். ஏழேழ் பிறவிக்கும். இந்த ஏழேழ் பிறவிங்கிறது நம்ம பிறவி இல்ல, பகவான் அவதாரங்கள் செய்கிறான் அல்லவா? நீ அவதாரம் செய்யும் போதெல்லாம் கர்மாதீனமா நாங்க கூட வரல, உன்னுடைய கருணையின் அடியாக அந்த அவதாரங்கள் தோறும் மகாலட்சுமி எப்படி உன்னோடு வந்து பிறக்கிறாளோ அது போல உன்னுடைய பிறவிகள் தோறும் நாங்களும் வந்து பிறந்து உனக்கு கைங்கரியங்கள் பண்ணணும். அப்ப ஏழேழ் பிறவிங்கிறது அவனுடைய பிறவிகள். எற்றைக்கும் ஏழேழ் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே ஆவோம், உனக்கே நாம் அடியார்களாக இருக்கணும். அப்போ உனக்கு இப்படி தொண்டர்களாகவே எல்லா பிறவிகளிலும் நீ எடுக்கக்கூடிய எல்லா அவதாரங்களையும் நாங்க இருக்கணும், வைகுண்டத்திலையும் நாங்க இருக்கணும். அதுல கைங்கரியமும் எப்படி பண்ணணும்னா, உனக்கே நாம செய்வோம், உன்னுடைய மகிழ்ச்சிக்காகவே கைங்கரியம் பண்ணணும். ஏன்னா இந்த கைங்கரியத்தை நம்ம மகிழ்ச்சிக்குன்னு பண்ணக்கூடாது. நாம ஒரு தொண்டு செய்தால் அவன் சந்தோஷப்படணும், இறைவன் மகிழ்வதை பார்த்து தான் நாம மகிழணும். அந்த மாதிரி உனக்கே, உன்னுடைய ஆனந்தத்துக்கே நாம் செய்வோம், மற்ற நம் காமங்கள் மாற்று. இது தவிர நம் காமங்கள், எம் காமங்கள்னு இல்ல, இந்த உனக்கு கைங்கரியம் பண்றதை தவிர எங்களுக்கும் வேற ஆசை வரக்கூடாது, உனக்கும் வேற ஆசை வரக்கூடாது. நீ பெரிய சத்திய சங்கல்பன், நான் சங்கல்பம் பண்றேன்னு சொல்லி வேற எதுலையாவது எங்களை ஈடுபடுத்தப்படாது. அப்போ நீயும் கைங்கரியத்துல தான் எங்களை வச்சுக்கணும், நாங்களும் அந்த கைங்கரியம் தான் பண்ணுவோம், மற்ற நம் காமங்கள் மாற்று என்று கைங்கரியத்தையே பறையாக பிரார்த்திக்க அதையும் கண்ணபிரான் அனுகிரகம் பண்ணினான் என்பதோடு திருப்பாவை நிறைவடைகிறது.